ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் குகன். நான் உங்கள் மணிகண்டன். இது நண்டு பயில்களின் அறிவாளிகளின் அரங்கம். இது விடுகதைக்கான வீடியோ வீடியோ ம். வீடியோ விடுகதை சரி, ஓகே, வீடியோ ஏதோ ஒன்று சொல்லு. விடுகதைக்கு So, வந்து நீங்க என்ன சொல்ல இன்னைக்கு நினைச்சீங்க இப்போ? விடுகதைகளின் இப்ப நான் அறிவாளிகளின் அரங்கம் அப்படின்னு சொல்றேன்ல, ம். அப்போ அதே மாதிரி விடுகதைக்கு நீங்க தான் நீ சொல்லுவோன்னு எதிர்பார்த்தப்பா, நீ என்னைய கோத்து விடாத. So, வந்து விடுகதைக்குள்ள போயிடலாம். அந்த ஸ்பாட்ல கேட்ட எப்படி? விடுகதைக்குள்ள போயிடலாம். சோ வந்து ஃபர்ஸ்ட் விடுகதை கேட்டலாம். ஃபர்ஸ்ட் விடுகதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ம். ஃபர்ஸ்ட் விடுகதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூட்டை தூக்கி முத்தையன் நத்தை அல்ல, ம். தண்ணீரில் இருக்கும் முத்தையன் தவளை அல்ல. அது யார்? மூட்டையில இருக்கும் முத்தையன். மூட்டையில இருக்கும்ல, மூட்டை தூக்கி முத்தையன். மூட்டை தூக்கும் முத்தையன். மூட்டை தூக்கி முத்தையன் நத்தை அல்ல, சரி. தண்ணீரில் இருக்கும் முத்தையன் தவளை அல்ல. அது என்ன? தெரியல. உன்னால முடியாதுடா. சரி, நீங்க சொல்லுங்க. வந்து 2 தடவை கேட்டலாம். கேட்டேன். சரி, ஓகே. கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும். நல்ல ஆப்ஷனா பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. பரிசுகளை வெல்லுங்க. இப்போ வாங்க நம்ம 2வது விடுகதைக்குள்ள போகலாம். 2வது விடுகதை என்னன்னா, கோட்டையில் இருக்கும் குருவன். இப்போ வாங்க நம்ம 2வது விடுகதைக்குள்ள போகலாம். 2வது விடுகதை என்னன்னா, பாறையின் மேலே கோரை, கோரையின்குள்ளே குறவன். அது என்ன? என்னாச்சு? குறவன் தான். குறவன் தானே. ஒரு தடவை மிஸ்டேக் ஆயிட்டு குறவன் அதானே. மறுபடியும் கேளு. இல்ல, கரெக்டா நீங்க. ஆமாடா, எனக்கே வந்து பாறையின் மேலே கோரை, கோரையின்குள்ளே குறவன். குறவன். சரி, ஓகே, நல்லா இருக்கே. கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும், யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளா இல்லைங்க. சோ இப்போ 3வது விடுகதைக்கு போயிடலாம். 3வது விடுகதை தானே? ஆமா, கண்டிப்பா. சரி, 3வது விடுகதைக்கு போயிடலாம். 3வது விடுகதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். கதையா? கதை மாதிரி. ஸ்டோரி. நீ கதையாளர்னு எனக்கு தெரியும். சரி, நீ வந்து அதுல இருந்து வேற எங்கேயாச்சும் போயிருவேன். அதனால வேண்டாம், நான் வந்து மறந்துடுவேன், அந்த கதையவே மறந்துடுவேன். சரி சரி. இது குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரி, குட்டி தளபதி மாதிரி நீங்க. சரி, ஏதோ ஒண்ணு சொல்லிக்க. அதான் பார்த்தனா, ஒரு வெள்ளை குதிரை, ஒரு கருப்பு குதிரை, 2 குதிரை இருக்கு. வெள்ளை குதிரையும் கருப்பு குதிரையும் ஆத்துக்கு போகுது. வெள்ளை குதிரை வீட்டுக்கு வந்துருது, கருப்பு குதிரை ஆத்தோட போச்சு. கண்டுபிடிச்சிட்டேன். சின்ன வீட்டுல இருக்க போது 4-5 பேர் லேண்ட் கேட்டிருக்க விடுக்கிறது எல்லாம். அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். அதான் பார்த்தனா, மறுபடியும் கேக்குறேன். வெள்ளை குதிரையும் கருப்பு குதிரையும் சேர்ந்து ஆத்துக்கு போகுது. என்ன டைரக்ஷன் பண்றியா? அது இன்னொரு. ஓகே, வெள்ளை குதிரையும் கருப்பு குதிரையும் ஆத்துக்கு போகுது. அதுல வெள்ளை குதிரை வீட்டுக்கு வந்துட்டு, கருப்பு குதிரை ஆத்தோட போச்சு. சோ இந்த பையன் மாதிரி நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, சரி, டக்கு டக்குன்னு கமெண்ட்ல உங்க பதில போடுங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, பரிசுகளை வெல்லுங்க. இப்போ வாங்க நம்ம 4வது விடுகதைக்குள்ள போகலாம். 4வது விடுகதை என்னன்னா, அதட்டுவான், அலறுவான், ஆனால் கோட்டையை விட்டு வெளியே வர மாட்டான். அவர் கோட்டையை விட்டு வெளியே வர மாட்டான். அதட்டுவான், அலறுவான், ஆனா கோட்டையை விட்டு வெளியே வர மாட்டான். யாரா அவன்? அஜ்மல் சொல்ல வந்தேன். நீங்க சரி, ஓகே. அஜ்மலும் இல்ல, அது கீழே ஆப்ஷன் இருக்கும். 4வது விடுகதை தான், கீழே ஆப்ஷன் இருக்கும். சாரி, மறுபடியும் கேட்கல, மறுபடியும் கேட்கிறேன். அதட்டுவான், அலறுவான், ஆனால் கோட்டையை விட்டு வெளியே வர மாட்டான். அவன் யார்? கீழே ஆப்ஷன் இருக்கு, யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளா இல்லைங்க. சோ இப்போ கடைசி விடுகதை, 5வது விடுகதைக்கு போயிடலாம். 5வது விடுகதைக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. சோ வந்து 5வது விடுகதை என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். அடுக்கடுக்காய் பட்டுடுத்தி கடை வீதியில் அமர்ந்திருப்பாள். அது என்ன? தெரியல. அதான் இவ்வளவு யோசிச்சு சொல்றீங்க. யோசிச்சேன், வரமாட்டேன். என்னது வரல? ஆன்சர். சோ மறுபடியும் கேக்குறேன். அடுக்கடுக்காய் பட்டுடுத்தி கடை வீதியில் அமர்ந்திருப்பாள். அது என்ன அப்படிங்கிறது தான் 5வது விடுகதைக்கான கேள்வி. சோ வந்து இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. நீங்களே உங்க மூளையை கசக்கி ஒரு நல்ல பதிலா போட்டு விடுங்க. பரிசுகளை வெல்லுங்க. முடிச்சுடலாமா? முடிச்சுடலாம். சரி, ஓகே. சோ வந்து இன்னைக்கு விடுகதை சூப்பரா போச்சு. எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நிறைய விடுகதைகள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம குழுக்கள் வீடியோ சீக்கிரம் வரும். நிறைய பேர் வின் பண்ணிருக்கீங்க. எல்லாரும் பேரையும் பார்த்தேன். நல்லா இருந்துச்சுல? சோ வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்க பேர் வரும். சோ பரிசுகளும் உங்க வீடு வந்து சேரும். சோ வந்து இதே மாதிரி நிறைய வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து
ஆன்மா படத்துக்கு வந்து நிறைய பேர் பாத்துருந்தீங்க, ஆதரவு தந்திருந்தீங்க, அதுக்கு மிக்க நன்றி. ஏன்னா வந்து நம்ம முயற்சிங்கிறத நம்மளா பண்றது, நம்மளோட முயற்சிக்கான வெற்றி தீர்மானிக்கிறது ஆடியன்ஸ் ஆகிய நீங்க தான். இதான் எழுதிட்டு இருந்தியா? எழுதலாம் இல்ல இதான் இவ்வளவு நேரம் எழுதிருக்கீங்க. சரி சரி, ஓகே. நான் வேற ஏதோ பரிசு குழுக்களுக்கான ஆட்களை தான் எழுதிட்டு இருக்கா அப்படின்னு இதுதான் இவ்வளவு நேரம் யோசிச்சு எழுதுனா நல்லா இருக்கும் சொல்றதுக்காக. ஏன்னா முயற்சி, அதாவது முயற்சி தான் நாம பண்றது, ஆனா நம்ம முயற்சிக்கான வெற்றியை தீர்மானிக்கிறது வந்து ரசிகர்களாகிய அவங்கதான். எனக்கு ஒண்ணு எழுதிட்டு கண்டிப்பா. சரி, ஓகே. சோ வந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் அந்த படத்துக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க, எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் ஆமா ஷேர் பண்ணுங்க, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இதே மாதிரி தொடர்ந்து வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் தான் பண்ணவே மாட்டேங்க. வீடியோஸ் பாக்கீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு தெரியட்டு. நிறைய பேர் நம்ம லோக்கல்ல நிறைய பேர் இப்பதான் ஒவ்வொருத்தரா கேட்க ஆரம்பிக்காங்க. சோ எல்லாருமே கமெண்ட்டுக்கு நம்ம விடுகதைக்கான கமெண்ட் பண்ணுங்க, பரிசுகளை வெல்லுங்க. சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் குகன், நான் உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம். நாளைக்கு பார்க்கலாம்.